ஆயிரம் மொழி பிறந்தாலும் தாரகை நடுவே தன்மதி போல தனித்தோங்கி மிளரும் என் தாய்மொழி தமிழ் மொழியை நித்தமும் போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அறிவோர் குழுமே இருக்கும் இச்சபைக்கேன் முதற்கண் வணக்கம். ஆம், இந்து மகா ஆழ்கடலில் ஒரு சிறு படுத்துளி போல தொங்கிக் கொண்டு உலகம் முழுவதையும் தன்னழகால் ஈர்த்து நிற்கும் எம் தாய் திருநாடு இலங்கையாகும். இயற்கை அன்னை தன் கைப்பட வரைந்த ஓர் அற்புத ஓவியம்தான் இப்புதுமை தீவு. இலங்கையின் அமைவிட சிறப்பை நோக்கினால் உலக வரைபடத்தில் ஆசியா கண்டத்தின் தென்கோடியில் இந்து சமுத்திரத்தின் முத்தாய் மாபெரும் சொத்தாய் திகழ்வதும் எம் தாய் திருநாடே. பண்டைய காலத்தில் கடல்வழி போக்குவரத்தில் ஈடுபட்ட மேலை தேசியர்களையும் அரேபியர்களையும் கூட இந்த அழகு சும்மா விட்டு வைக்கவில்லை. செரண்டிப் என்றும் தம்ருபேன் என்றும் சிலோன் என்றும் வேறு நாட்டவர்கள் கூட நம் நாட்டின் அழகில் மயங்கி வியந்து போற்றி புகழ்ந்தமை இதற்கு சான்றாகும். ஆம், நம் நாட்டின் இயற்கை அழகை வர்ணிக்க இங்கு வார்த்தைகள் போதாது. உதாரணத்திற்கு ஒரு கவிஞன் நம் நாட்டின் வசீகரத்தை வார்த்தையால் வர்ணிக்கும் போது, இந்த மகா ஆழ்கடலில் நீந்தும் சிறு தேசம், என் திசையும் நீங்காமல் நீல அலை வீசும், மத்தியிலே உச்சிதொடும் பச்சைமலை நாடு, மூவினமும் சேர்ந்துயரும் நல்லிணக்கத்தோடு, நீல நதி பாய்ந்து செல்லும் மேடு வெள்ளம் தாண்டி ரத்தினமும் மாணிக்கமும் பெற்றடிவீர் பூமிதனை தோண்டி, அடர் மரமும் படர் கொடியும் தொடர்ந்து செல்லும் முல்லை, கானகத்து முடிவினிலே குறிஞ்சி மருத எல்லை என சிறப்பாக பாடியுள்ளார் நண்பர்களே. ஆம், வடக்கே சென்றால் விருந்து கிடக்கும் கடலும் மணல் பரப்பும் ஒருபுறம் என்றால், மத்திய மலையகத்துக்கு வந்தால் அங்கே பச்சை கம்பளம் விருத்தாற்போல் காணப்படும் மாபெரும் தேயிலை தோட்டங்களும் வானை பிளந்து ஆறாவிருத்து கொண்டு விடும் பம்பரகந்த தீலம போன்ற நீர்வீழ்ச்சிகள் அங்கே வெள்ளிச்சரங்களாக மிளர்கின்றன. ஆம், கடலோர பகுதியில் இதமான வெயில் காயும் அதே நேரத்தில் சில மணி நேர பயணங்களில் நுவரெலியாவை அடைந்தால் அங்கே குளிர்கால சொர்க்கம் நம்மை அள்ளி அணைத்துக் கொள்ளும். யானைகள் உலாவரும் அடர்ந்த வனங்களும் நீல திமிங்கிலங்கள் நீந்தி மகிழும் மாபெரும் கடல்களும் ஒன்று சேர இருப்பதே வேறு எந்த ஒரு சிறு தீவிலும் காணப்படாத அதிசயம் அன்றோ. ஆகவே தாயும் தாய் நாடும் அனைத்தையும் விட மேலானவை என்று நல்வாக்கிற்கு நம் தாய் நாட்டை பேணி பாதுகாத்து அது சிதையடையாமல் அடுத்த தலைமுறைக்கு கையளிப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.